ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் நபித்தோழர்கள் மத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில். சஹாபாக்களை தேடி வர சொல்கிறார்கள். அந்த குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள்? தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். என்ன அர்த்தம்? இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான். வீச மாட்டான். அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும், அல்லாஹுடைய நேசம் எம் மீது உரித்தானால் போதும், நரகத்தின் சுவாசத்தை கூட இன்ஷா அல்லாஹ் நான் நுகர மாட்டோம். அந்த ஒரு தன்மை வந்தா போதும். இறந்த அடியான நேசிக்கிறேன் அல்லாஹ் ஜிப்ரீல கூப்பிட்டு சொன்னா போதும். யாரை கூப்பிட்டு சொல்லணும்? யாரை கூப்பிட்டு சொல்லணும்? ஜிப்ரீல கூப்பிட்டு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவானா ஜிப்ரீல் இடத்துல? நம்மள போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். அல்லாஹு அக்பர். என்ன ஹதீஸ் பாருங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீலை அழைப்பான். யார் ஜிப்ரீல்? நபிமார்களை சந்தித்தவர், ரசூல்மார்களை சந்தித்தவர், வஹி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றப்பட்டவர், நபி மலக்குகளுடைய தலைவர். அழைப்பான், நாதா ஜிப்ரீல், யா ஜிப்ரீலு இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், இப்படிப்பட்ட பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலே உச்சரிப்பான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார், வானத்தில் உள்ளவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான். முனாஃபிக்கைத்தான் ஒரு முஃமின் வெறுப்பான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை ஒருபோதும் வெறுக்க மாட்டான். வெறுத்தால் இவன் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை. ஒரு முஃமினை இன்னொரு முஃமின் வெறுக்க மாட்டான். முஸ்லிமை இல்ல நான் சொல்றது, முஃமினை. ஒரு முஃமினை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்திலே குறை இல்லை, என் கல்விலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் மன்னிப்பான், எதையும் மன்னிப்பான். இன்னொரு ஹதீஸை கேளுங்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்தான். வசியத் செய்தான். என்ன வசியத்? அழைத்தான், பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நான் எல்லை கடந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டித்தால் அதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை கடலிலே தூவுங்கள், பாதியை காற்றிலே தூவுங்கள். அதுபோல் பிள்ளைகளும் அந்த தந்தையுடைய வசியத்தை ஏற்று இறந்ததற்கு பிறகு அவர் எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலே, பாதியை எங்கே கரைத்தார்கள்? கடலிலே கரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, லிம ஃபஅல்த, ஏன் செய்தாய் இதை? அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான், ஹஷ்யத்தக யா ரப்,
خشيتك يا رب. உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ், உன் அச்சம் என் உள்ளத்தை சூழ்ந்தது யா அல்லாஹ். நீ என்னை எழுப்பி தண்டித்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது யா அல்லாஹ், செய்து விட்டேன். அறிஞர்களில் சிலர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இவர் செய்த இந்த காரியம் குஃபுர். குஃப்ரா இல்லையா? அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார்? காஃபிர். ஆனால் இந்த குஃபுர் அல் குஃப்ரும் பில் ஜஹல், அறியாமையில் செய்யக்கூடிய குஃபுர். இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிக்க நாடினால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். என்ன செஞ்சேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா, இந்த பாவத்துக்கு இதை செஞ்சிய, அப்படி செஞ்சிய, அங்க உட்கார்ந்து செஞ்சிய, அப்படிப்பட்ட சூழ்நிலை செஞ்சிய, அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய, இவ்வளவு நியமத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய, செஞ்சிட்டியா, தௌபா செஞ்சியா, அவ்வளவுதான் முடிஞ்சு. யா அல்லாஹ் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், உன்னுடைய பாதையில் வருகிறேன், இனிமேல் இதன் பக்கம் மீள மாட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். எப்படி புரிஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது. ஃபஜ்ரை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து தௌபா செஞ்சுக்கலான்னு விட்டுறக்கூடாது. இத்தால தௌபா செஞ்சுட்டு வாரத்துக்கு ஜும்மால போய் மக்கால போய் ஒரு தவாப் செஞ்சா முடிஞ்சிடணும் நினைச்சிடக்கூடாது. உள்ளத்திலே உறுதி ஏற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி ஏற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்னு மஸ்ஊத் இடத்திலே இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரெண்டில் ஒரு நபித்தோழர், ஞாபகம் இல்லை, அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் கொலை செய்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மஸ்ஊத் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இன்னொரு மனிதர் கேட்டார், நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? கேட்டார்கள், என்ன விளக்கம்? அந்த கொலை செய்தேன் என்று வந்து நின்றவர் கொலை செய்து விட்டு தன்னை அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார். ஆனால் இப்போது கேட்டவர் இனிமேல் கொலை செய்ய போகிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய புரிதல் அது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் நம்முடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது.